அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை ஜோ ரியல்டார்ஸின் ஜோதி பாசு. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடு நம்ம மதுரை கூடல் நகர் டு ஆனையூர் மெயின் ரோட்ல இருந்து நடந்து வர தூரத்துல ஒரு ஆகச்சிறந்த அழகிய தரமான கட்டுமானத்தோட வடிவமைக்கப்பட்ட ஒரு அழகிய வீடை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடு முழுக்க ஸ்ட்ரக்சரல் பில்டிங்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா நம்ம கூடல் நகர் வானொலி நிலையத்திலிருந்து ஆனையூர் பேருந்து நிலையம் செல்லக்கூடிய மெயின் ரோட்ல இருந்து நடந்து வர தூரத்துல கிழக்கு பார்த்த மனையில, அதுவும் குறிப்பா இது வந்து ஒரு கார்னர் பிளாட் பாருங்க. நல்ல ஒரு 23 அடி ரோடு வசதி உள்ள 2 பக்கம் ரோடு இருக்கு. கிழக்கு பக்கமும் ரோடு இருக்கு. அதே நேரத்துல வடக்கு பக்கமும் ரோடு இருக்கு. கிழக்கும் வடக்கும் இணைஞ்ச ஒரு அருமையான நல்ல தரமான பிளாட்ல சூப்பரா கட்டியமைக்கப்பட்டிருக்க ஒரு அழகிய தனி வீடை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீடு கிழக்கு பார்த்த மனையில கிழக்கு பார்த்த தலவாசலுடைய ஆகச்சிறந்த அழகிய வடிவமைப்போட கட்டியமைக்கப்பட்டிருக்கு. நம்ம சேனல்ல பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா அப்படின்னா தான் அடுத்தடுத்து விற்பனைக்கு வர்ற புது புது வீடுகளோட வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வீட்டோட முன்பக்க பார்க்கிங் ஏரியா தான் பார்க்குறேன். எம்எஸ் கேட்டை திறந்துட்டோம். இப்போ முன்பக்க பார்க்கிங் ஏரியா பார்க்குறோம். நல்ல ஒரு பிரம்மாண்டமான எம்எஸ் கேட் கொடுத்துருந்தாங்க. அது போக இந்த பார்க்கிங் நல்ல பெரிய பார்க்கிங் அமைஞ்சிருக்கு. வெண்டிலேஷனுக்கு இங்கேயும் பெரிய எம்எஸ்ல கிராதியில ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட தலைவாசல் முகப்பு பார்க்க போறோம். நல்ல ஒரு பெரிய தேக்கு மர தலைவாசல் கதவு அருமையான வெல் பாலிஷ் போட கட்டி அமைச்சிருக்காங்க பாருங்க. முன்னாடி கிரானைட்ல 3 படி ஏறி தான் நம்ம தலைவாசல் போற அளவுக்கு நல்ல உயரமா கொடுத்துருக்காங்க. அருமையான நல்ல பாலிஷோட பெரிய தேக்கு மர கதவு கொடுத்துருக்காங்க. அது போக இந்த ஹால் பாருங்க, நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஹாலா கட்டி கொடுத்துருக்காங்க. ஹாலில் பூரா 4க்கு 2 வெர்டிஃபிட் டைல்ஸ் நல்லா கிளாசி லுக்கில் இருக்குது. சீலிங் பார்த்தீங்கன்னா 11 அடி உயரத்தில் சீலிங் போட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே தரையில் நல்லா மேட் காங்கிரீட் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. சீலிங்கும் 11 அடி நல்ல உயரமாக கட்டி கொடுத்துருக்காங்க. அங்கங்கே ஜன்னல் பாருங்கள், நல்ல பெரிய பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. நல்ல வெண்டிலேஷனாகவும் காத்தோட்டமாக வெளிச்சமாகவும் வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீடு தளத்தில் ஃபுல்லாக 4க்கு 2 வெர்டிஃபிட் டைல்ஸ் நல்லா ஒரு கிளாசி லுக்கில் சூப்பராக நல்லா சிறப்பாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. 2 பக்கமும் நமக்கு ரோடு இருக்கிறதுனால நிரந்தரமாக காத்தோட்டமும் வெளிச்சமும் இந்த வீட்டுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு பெரிய ஸ்பேஷியஸான ஹால் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க. இந்த வீட்டில் வந்து தரைத்தளத்திலே 2 பெட்ரூமோட இந்த வீடு கட்டியமைக்கப்பட்டிருக்கு. இந்த தலைவாசல் கதவே அருமையாக சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீட்டோட கிச்சன் ஏரியா பார்த்துருவோம். பாருங்க எவ்வளோ பெரிய கிச்சன்னு, நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெரிய கிச்சன் கொடுத்துருக்காங்க. சேம் பேட்டர்ல 4க்கு 2 வெர்டிஃபிட் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. கிச்சன்லேயே நம்ம டைனிங் யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு நல்ல பெரிய ஸ்பேஸ் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. கிச்சனுமே நல்ல பிரம்மாண்டமான பெரிய கிச்சனாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுபோக கிச்சனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல் டைப்பில் கிரானைட்டில் மேடை கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய ஜன்னல் வசதியும் கொடுத்துருக்காங்க. கிழக்கு பார்த்து ஒரு ஜன்னல் அமைஞ்சிருக்கு. அதுபோக இந்த பக்கமும் ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து தெற்கு பக்கமாகவும் ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. எல் டைப்பில் நல்ல பெரிய கிரானைட்டில் மேடை போட்டிருக்காங்க. அடுத்து சுவரில் பாருங்க கான்செப்ட் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க கிச்சனுக்கு. அது போக மேலே லாஃப்ட் எல்லாமே எடுத்து வச்சிருக்காங்க. திங்ஸ் எல்லாம் நிறைய மேலே ஏற்றி வச்சுக்கிற அளவுக்கு இது நம்ம டைனிங்காக யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு இங்கேயும் பெரிய இடம் இருக்கு. அது போக பாருங்க இங்கே தனியாக செப்பரேட்டாகவே பூஜைக்கு தனி ரூம் கொடுத்துட்டாங்க பாருங்க. இது பூஜை ரூம் சிறப்பாக அமைச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க. தனியாகவே ஒரு பூஜை ரூமு கட்டி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் சேம் பேட்டர்ல 4க்கு 2 வெர்டிஃபிட் டைல்ஸ் நல்லா கிளாசி லுக்கில் இந்த பூஜை ரூமும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக இந்த பூஜை ரூமும் லாஃப்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க மேலே கொஞ்சம் திங்ஸ் ஏற்றி வச்சுக்கிறதுக்கு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்ல இருந்து நடந்து வர தூரத்தில் ஒரு கார்னர் மனையில் கலக்கலாக கட்டியமைக்கப்பட்டிருக்க ஒரு அழகிய வீடு தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா கிழக்கவும் ரோடு இருக்குது, நமக்கு வடக்கவும் ரோடு இருக்குது. அதுவும் நல்ல பெரிய 23 அடி ரோடு அமைஞ்சிருக்கு. இது இந்த வீட்டோட தரைத்தளத்தில் அமைஞ்சிருக்க முதல் பெட்ரூமை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பெட்ரூம் டோரை ஓப்பன் பண்ணி பார்த்துருவாங்க. சூப்பருங்க, எவ்வளோ பெரிய பெட்ரூமாக இருக்குது பாருங்க. நல்லா ஸ்பேஷியஸான பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. அதே சேம் பேட்டர்னில் 4க்கு 2 வெர்டிஃபிட் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெரிய ஜன்னல் வசதியும் கொடுத்துட்டாங்க. பெட்ரூமும் நல்லா பெருசாக அமைஞ்சிருக்கு. நல்ல பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. மேலே ஃபுல்லாகவே லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. சீலிங் 11 அடி உயரம் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா இங்கேயும் டாய்லெட்டுக்கு மேலே கொஞ்சம் ஸ்டோரேஜ் பாயிண்ட்டுக்கு
இங்கேயும் லாஃப்ட் எடுத்து வச்சுருக்காங்க. இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாக தான் கட்டி அமைச்சிருக்காங்க. இது நல்ல ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெரிய பாத்ரூமாக தான் அமைஞ்சிருக்கு. இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம். இது இங்கே வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க. இது ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக வாஷ் பேஷனும் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்ஸ்லாம் நல்லா டீசெண்டாக போட்டிருக்காங்க. தளத்தில் ஃபுல்லாக கிரிப் டைல்ஸு, வால்லையும் கான்செப்ட் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாகவே இந்த பெட்ரூமுக்கு அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெரிய பெட்ரூமுக்கு ஜன்னல் வசதி, அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ வாங்க நம்ம இந்த பெட்ரூம்லேருந்து வெளியே வந்துடுவோம். திருப்பி ஹால் பகுதியை பார்க்குறோம். அடுத்ததாக பாருங்கள், இங்கே தனியாக ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. அங்கே தனியாக டைல்ஸ் ஒட்டி காமிச்சிருக்காங்க. இது இந்த அடுத்த பெட்ரூமுக்குரிய என்ட்ரன்ஸ் ஆர்ச்சு. இந்த ஆர்ச்சிலேருந்து நம்ம ரைட் சைடு பார்த்தோம்னா ஒரு காமனாக ஒரு டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது இந்த பெட்ரூம் உள்ளவங்களும் அசஸ் பண்ணிக்கிற மாதிரியும் இந்த ஹாலில் இருக்கவங்களும் போய்க்கிற மாதிரி இது ஒரு காமனாக கொடுத்துருக்காங்க. இங்கேயே ஒரு வாஷ் பேஷனும் கொடுத்துட்டாங்க. இங்கே தனி ஒரு டேப் வசதியும் இருக்குது. வாஷிங் மிஷின் வசதிக்கும் வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூமுக்குள்ளே வந்துட்டோம். இதுவும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூமாக தான் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய ஜன்னல் வசதி, வெளிச்சத்துக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு வெளிச்சமும் காத்தோட்டத்துக்கும் குறைவே இருக்காது. காரணம் இது கார்னர் ஃப்ளாட்ன்றதுனால 2 பக்கமும் நல்ல பெரிய ரோடு வசதி இருக்கிறதுனால நிரந்தரமாக வெளிச்சமும் காத்தோட்டமும் வீட்டுக்குள்ளே எப்பவும் இருக்கும். கரண்ட் இல்லைனாலும் கவலை இல்லை, நல்ல வெளிச்சமும் காத்தோட்டமும் இருக்கும். 4க்கு 2 வெட்டிபி டைல்ஸு சேம் பேட்டர்னில் இந்த பெட்ரூம்லையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இது பெட்ரூமில் பாருங்கள், மேலே லாப்டெல்லாம் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க. இந்த வீடு நமது மதுரை கூடல் நகர் டு ஆனையூர் பஸ் ஸ்டாண்ட் போகிறோம் இல்லையா, அந்த மெயின் ரோட்லேருந்து நடந்து வர்ற தூரத்தில் இந்த வீடு ஒரு சுமார் பார்த்தீங்கன்னா ஒரு 400 மீட்டர் தூரத்துலேயே இந்த வீடு கட்டி அமைச்சிருக்காங்க. இது நான் சொன்னேன் இல்லையா, ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்கன்னா இங்கேயும் அவங்க வெஸ்டர்ன் டைப்பில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெரிய டாய்லெட் தான் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாக தான் அமைஞ்சிருக்கு. வெண்டிலேஷனுக்கு இங்கேயும் ஜன்னல் வசதி இருக்குது. பாருங்கள், இது ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் சிமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பூரா பிராண்டட் தான் இந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. சிமெண்ட்டெல்லாம் ராம்கோ, டால்மியா இப்படி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வாட்டர் சம்ப்லாம் 2500 லிட்டர் சம்பு எடுத்து வச்சுருக்காங்க. பேஸ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 5.5 அடிக்கு பேஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. அது போக எஸ்பெஷலி மேட் காங்கிரீட் போட்டிருக்காங்க. ரூஃப்லாம் சீலிங் பார்த்தீங்கன்னா 11 அடி உயரம் வச்சுருக்காங்க. நல்லா ஒவ்வொரு விஷயமும் பார்த்து நுணுக்கமாக நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நல்ல ஒரு பெரிய ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் நம்ம பெரிய ஹால் பார்த்துட்டோம், பெரிய கிச்சன் பார்த்துட்டோம், அது போக தனி பூஜை ரூம் பார்த்துட்டோம், அது போக 2 பெட்ரூம் பார்த்தோம், 2 அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் பார்த்துட்டோம். இப்போ வாங்க நம்ம இந்த மாடிக்கு இருக்குன்னு தனியாக எம்எஸ் கேட் கொடுத்துருக்காங்க, மொட்டை மாடியே பார்த்துருவோம். இங்கேயும் பாருங்கள், தளத்தில் ஃபுல்லாகவே மாடி ஸ்டெப்ஸில் ஃபுல்லாகவே கான்செப்ட் கிரிப் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. லேண்டிங்கு பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரெயில் ஃபுல்லாகவே எம்எஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து மேலே ஒரு எம்எஸ்ல கேட் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ரூம் வந்து சீட் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த மாடி பார்த்துருவோம். ஃபுல்லாக மாடி தளத்தில் ஃபுல்லாக தட்டோடு போயிச்சுட்டாங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான இடம்ன்றதுனால பெரிய மொட்டை மாடியாக இது அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த வீட்டுக்கு நம்ம ஹைலைட் பண்ணணும்னா 4.2 சென்ட் 2 ரோடு உட்பட 1020 சதுரடியில் 2 பக்கமும் ரோடு, 23 அடி ரோடு, பெரிய கார் பார்க்கிங், 2 பெட்ரூமு எல்லாம் இருக்குது, பூஜை ரூம் இருக்குது. இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஓனர் சொல்கிற விலை பாருங்கள், 85 லட்ச ரூபா சொல்கிறாங்க. விலை பேசிக்கலாம். பொதுவாக வந்து இந்த மாதிரி பெரிய வீடு விரும்புகிறவங்களுக்கு இது நல்ல தோதான வீடு. நம்ம சேனலில் வீடு தேடிக்கிட்டு இருக்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. தேங்க்யூ.